எத்தனையோ நம்பர் ஆஃப் சீசன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்போ முதல்ல அனுச்சரன் இருந்தால் இதில் வந்து சர்ஜன் இருக்காரு. அடுத்த சீசனில் இன்னும் வேறு டிரெக்டர்ஸ் கூட வர வாய்ப்பு. அப்போ சீசன் 3 இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. இங்கே வரும்போது though they are continuity from the first season, they are two different people now and two different people put into a new situation. சக்கரை அண்ட் நந்தினிக்குனா அன்டோல்டு கெமிஸ்ட்ரி, ஏன் அது? ஷோ வந்து இட்ஸ் நாட் அ ரொமான்டிக் காமெடி ஆர் ரொமான்டிக் ஸ்டோரி இல்லை. சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா மயான கொள்ளை பேஸ் பண்ணி எடுத்திருப்பீங்க. சீசன் 2 பார்த்தீங்கன்னா அஸ்தகாளி ஃபெஸ்டிவல். ஸோ இந்த கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? ஒருவேளை சூழலில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் எதுவும் கனெக்ட் பண்ணாமல் கிரைம் ஹிஸ்ட்ரியாக பண்ணியிருந்தாங்கன்னா தட் வில் பிகம் எனி அதர் ஷோ. நாங்கள் இதுக்கு குலசேகர போனல தசரா ஃபெஸ்டிவலுக்கு, அந்த ஃபெஸ்டிவலில் 5 நாள் நடந்தது ஃபுல் ஃபுட்டேஜ் எடுத்துருவாங்க. வணக்கம் ஓஎட் சினிமா நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் சக்சஸ்ஃபுல் டைரக்டர் டுவோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து பிரைம்ல சுழல் பார்த்துருப்பீங்க. ஸோ சுழல் 2ஓட இயக்குனர்கள் பிரம்மாஜி மற்றும் சர்ஜுன் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுழல் பற்றி நம்ம நிறைய பேச தான் போகிறோம். பட் நீங்கள் எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க, உங்களோட ஜேர்னி? நான் வந்து நாடகங்களில் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பல டிபார்ட்மெண்ட்ஸில், கார்ப்பரேட்டில், அப்புறம் கவர்மெண்ட்டில், என்ஜிஓஸ்லலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நாடகங்கள் மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பில் வந்து ரெகுலராக நாடகங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கங்கே 1-2 ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டுருந்தேன். அப்போது நாடகத்தில் என்னோட பரிச்சயமாக இருந்த ஒரு நண்பர் தான் வந்து நீங்கள் படம் பண்ணலாமா அப்படின்னு பேச ஆரம்பித்தார். அப்போ எனக்கு வந்து அந்த டைமில் இட் வாஸ் அ சிச்சுவேஷன் தட் ஐ ஷுட் டூ சம்திங் பியாண்ட் வாட் ஐ பீன் டூயிங். அப்போ தான் வந்து மந்த்லி சேலரி பேசிஸில் ஒரு படம் பண்ணான்னு பார்த்தா நான் ஒருத்தனாக இருக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளார எழுதினது தான் குற்றம் கடிதல், என்னுடைய முதல் படம். அது படம் முடிஞ்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல ரெக்கக்னிஷன்ஸ்லாம் கிடச்சதுக்கப்புறமா தென் அகெயின் இந்த கொஞ்ச நாள் போய் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் திருப்பி வேலைக்கு போயிட்டேன். ஒரு முதல் படத்தை முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மகளிர் மட்டும்க்கான வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறமா முடிவு பண்ணேன், ஓகே இதுதான் நம்மளுடைய டிரெக்ஷனாக இருக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதில் கொஞ்சம் நிறைய கற்றுக்க ஆரம்பித்து ஒர்க் பண்ணும்போது சுழலோட வாய்ப்பு. அப்புறம் சுழல் சீசன் 1 முடிஞ்சு சீசன் 2 முடிச்சு இப்போது முன்னாடி இருக்கேன். ஓகே, நாடகங்கள்னா நீங்கள் நாடகங்களில் நடிச்சிங்களா, எழுதுனீங்களா? ஆரம்ப காலங்களில் நான் நாடகங்கள் நடிச்சும் இருக்கேன். ஆனால் லார்ஜ்லி நான் வந்து எழுதுனது இயக்குனது தான். ஸோ ஆரம்பத்தில் நண்பர்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நடிக்கிறதுக்கான ஆள் பத்தாது, அதுக்காக நடித்தது தான் ஆரம்பத்தில். மைம், ஸ்கிட், ஒனாக் பிளே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய மைம் கோபி, குறிஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து ரூபன்னு சொல்லி சவுண்ட் டிசைனர், கபாலிக்கெலாம் அவர் தான் சவுண்ட் டிசைனர். இப்போ இருக்கிற சார்பேட்டா வரைக்கும் அவர் தான் சவுண்ட் டிசைனர். என்னோட படங்களுக்கும் அவர் தான் சவுண்ட் டிசைனர். ஸோ ஈஸ் ஆல் லைக் வீர் ஆல் லைக் ஒரு பிக் டீம். ஸோ அங்கே வந்து நாடகங்களுக்கான ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆச்சு. ஸோ க்ரியேட்டிவான எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது தான் ரெகுலர் என்னோட லார்ஜர் பார்ட் ஆஃப் மை லைஃப்னு சொல்லலாம். ஸோ அதில் இருந்து தான் ட்ரான்சிஷன் ஆச்சு இன்டு ஃபிலிம்ஸ். ஓகே, சர்ஜுன் நீங்கள்? நான் வந்து ஐடியில் தான் இருந்தேன். ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கும் போது குவிட் பண்ணிட்டு வந்துட்டு மைண்ட் ஸ்க்ரீனில் சினிமாட்டோகிராஃபி படித்தேன் ராஜமேனன் சார்கிட்ட. ஸோ அது முடிக்கும்போது கரெக்டாக வந்து பொன்னியின் செல்வன் 2010 ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதில் வந்து ஒரு தமிழ் தெரிஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும்ன்ட்டு மணி சார் கேட்டிருந்தாருன்ட்டு ராஜீவ் சார் என்ன இன்டர்வியூக்கு அனுப்பிச்சி விட்டார் மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு. ஸோ அப்போ சார் போய் மீட் பண்ணேன், ஜாயின் பண்ணேன். பட் ஃபார் சம் ரீசன்ஸ் அது வந்து ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கடல் ஆரம்பிச்சு வென்ட் ஃபார் 1.5 years. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். கடலில் நீங்கள் ஏடி லாஸ்ட் ஏடி. ஸோ வெளியே வந்துட்டு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணேன், சின்னதாக இண்டிபெண்ட்டாக போய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திருப்பி முருகா சார்கிட்ட கத்தியில் ஷூட்டில் மட்டும் இருந்தேன். ஸோ அப்போ வந்து தெர் வாஸ் ரிக்வயர்மெண்ட், அங்கே கேட்டாங்கன்ட்டு போனேன், கத்தி ஒர்க் பண்ணேன் ஃபுல்லாக. முடிச்சுட்டு திருப்பி ஓகே கம்பெனியில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சார் கேட்டார். ஸோ அப்போ போனேன், அப்போ ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட படங்களை பிச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் வந்து எச்சரிக்கை ஃபஸ்ட்டு பிச் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆச்சுன்ட்டு ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், லக்ஷ்மின்ற ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டட் லக்ஷ்மி பண்ணதுனால கௌதம் சார் வந்து என்ன மா பண்ண சொன்னார், மா பண்ணேன். மாலேருந்து ஐரா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நவரசா பண்ணேன், அதுக்கப்புறம் பிளட் மணி பண்ணேன்.
அண்ட் புர்கா பண்ணேன் 2 years பேக் அண்ட் நவ் சுழல் சீசன் 2. சூப்பர். ஸோ அழகாகவே உங்களோட ஜேர்னியை சொல்லிட்டீங்க. ஸோ என்னோட கொஸ்டின் உங்ககிட்ட தான். ஸோ சீசன் 1ல் நீங்கள் இல்லை. ஸோ சீசன் 1 பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? சீசன் 1 பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் லாங் ஃபார்மேட்டில் தமிழில் நான் பார்த்தேன். முதல்ல எல்லாருமே பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபேசினேஷன் இருந்துச்சுப்பா. ஓகே, இவ்வளோ நாள் நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம், 1.5 மணி நேரம் படம் பார்த்துருக்கோம், 2 மணி நேரம் படம் பார்த்துருக்கோம். பட் 8 எபிசோடுக்கு ஒரு கான்டென்ட்டை இவ்வளோ ஹோல்ட் பண்ணுற மாதிரி எழுதி நல்லா ஷூட் பண்ணி அதை பார்க்கும்போது ஒரு கண்டிப்பாக ஒரு வியப்பு இருந்துச்சு, இன்னொன்று பொறாமல் இருந்துச்சு. ஏன் இது நம்மளை ஏன் கூப்பிடல இதுக்கு அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. அப்போவே யூ வேர் இன் குட் டேர்ம்ஸ் வித் புஷ்கர் அண்ட் காயத்ரி. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்போ. ஜஸ்ட் தட் அவங்க எனக்கு ஒரே வாட்டி லக்ஷ்மி மட்டும் பார்த்துட்டு ட்வீட் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ட்டு என்னை டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. அவ்வளோதான், மற்றபடி நான் எதுவுமே பேசல. பட் அதுக்கப்புறம் வந்து PS1 போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து விக்ரம் வேதா ஹிந்தி போஸ்ட் ப்ரொடக்ஷன் பாம்பேயில் நடந்துட்டு இருந்துச்சு ஒரே கம்பெனியில். ஸோ அப்போ மீட் பண்ணி ஒரு ஹாய் சொல்லிட்டு விட்டாச்சு. தென் 6 months 8 months லேட்டர் தே கால் மீ சேயிங் சுழல் 2 பண்ணுறோம், இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் போயிட்டு ஸ்கிரிப்ட் படித்து ஐ கேம் இன்சைட் த. சார் நீங்கள் சொல்லுங்கள், சீசன் 1 அண்ட் சீசன் 2 ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. சீசன் 1ல் இல்லாதது சீசன் 2ல் இருக்குப்பான்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? பேசிக்காக ஒரு டெரெயினே டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதில் வந்து ஒரு நைட்ஸில் நிறையா போர்ஷன் இருக்கும். அதில் ஈரியா இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேசஸ்லாம் இருந்துச்சு. இதில் வந்து லார்ஜ்லி டே. ஸோ அது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தான். உங்களுக்கு படம் பார்க்கும்போதுமே சைக்கலாஜிக்கலாக வந்து அந்த டெரைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதும், அதோடைய என்டையர் ஒரு நைட்டு போர்ஷன்ஸாக இருக்கிறது, இதில் பிரைட்டாக டே போர்ஷன்ஸில் இருக்கிறது மேஜரான டிஃப்ரென்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னென்னா உங்களுக்கு வந்து அது வந்து லார்ஜ்லி ஒரு ஹூடனட் ஸ்டைலில் தான் இருக்கும். இதில் வந்து ஹூடனட்டுங்கிறத தாண்டி லேயர்ஸ்க்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் எப்படிலாம் ஒன்று டுவெல் ஆகுதுங்கிறத பற்றின ஒரு விஷயமா இருக்கும். எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுங்கிறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒர்க் ஆகிருக்கும். இன்னொன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை ஸ்கிரிப்ட் படித்த உடனே அது சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எப்படி சிறப்பாக பண்ண போகிறோங்கிறது மட்டும்தான் எங்களோட எய்மாக இருந்துச்சு, விச் ஒர்க்ட் அ லாட். ஸோ புஷ்கர் காயத்ரி தான் இதை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க டைரக்ட் பண்ணாமல் உங்ககிட்ட கொடுத்த ரீசன் என்ன? பிகாஸ் விக்ரம் வேதா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பட் அவங்க ஏன் இதை டைரக்ட் பண்ணல? என்னென்னா ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வெப் சீரிஸ் அப்படிங்கிறது வந்து ஷோ வந்து அக்ராஸ் த வேர்ல்ட் அது ஒரு முக்கியமான ஒரு பேசிக் கண்டென்ட்டை வச்சு க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம். இப்போது சுழல் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்மால் டவுன், பிக் க்ரைம் வித் த பேக்ட்ராப் ஆஃப் ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி. ஓகேவா? இது இருக்குது, இந்த பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்னை வச்சுக்கிட்டு எத்தனையோ நம்பர் ஆஃப் சீசன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண முடியும், ஏகப்பட்ட சீசன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அந்த சீசன்ஸ் எல்லாத்தையும் அவங்க தான் எழுதுகிறாங்க, அவங்க தான் ஷோ ரன்னும் பண்ணுறாங்க. அதில் நிறைய டிரெக்டர்ஸ் வர முடியும். இப்போது முதல் அனுச்சரன் இருந்தார், இந்த இதில் வந்து சர்ஜன் இருக்கார். அடுத்த சீசனில் இன்னும் வேறு டிரெக்டர்ஸ் கூட வர வாய்ப்பு. அப்போ சீசன் 3 இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வந்து பார்க்குற நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்கிறது எங்களுக்கு பெரிய பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்குது. அப்போது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து ஏதோ வெப் சீரிஸ் எடுத்திங்கனாலும் அதில் வந்து ஷோ ரன்னர்ஸுங்கிறவங்க, ரைட்டர்ஸுங்கிறவங்க ரொம்ப லிமிட்டடாக 1-2 பேர் இருப்பாங்க, இல்லை ஒருத்தராகவே கூட இருக்கலாம். ஆனால் டிரெக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சொல்லப்போனால் இதில் தான் நாங்கள் 2 பேர். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு வெப் சீரிஸ்லாம் ஏகப்பட்ட டிரெக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் த ஐடியா ஆஃப் த என்டையர் ஷோ. ஸோ பேசிக்காக அவனை ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்சிவாக சில விஷயங்களை பண்ணும்பொழுது, நிறைய எபிசோடு ஷூட் பண்ணும்போது அதுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் வேணும். அந்தந்த எபிசோடை எடுத்து அதை ஒரு ஆளுமையோடு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான டிரெக்டர்ஸ் வேணும். ஸோ தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த பர்டிகுலர் மீடியம். புஷ்கர் காயத்ரிக்குன்னு வந்து ஒரு விஷன் இருந்திருக்கும், அதை வச்சு தான் அவங்க இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட டைரக்ஷனில் ஹவு ஹாப்பி தேவர்? அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்களா? தே வேர் வெரி ஹாப்பி. இந்த சென்ஸ் அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு வந்து சீசன் 1ல் வந்து ஐ டோன்ட் நோ ஹவு தே டெல்ட், பட் சீசன் 2ல் வந்து அவங்க ஒன்ஸ் ஸ்கிரிப்டை கொடுத்ததுக்கப்புறம் படித்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. எங்கேயுமே வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு கேட்கவே இல்லை அவங்க. ஏன்னா அவங்களோட என்டையர் விஷன் ரைட்டிங்கில் இருக்குது, ஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ ஸ்கிரிப்டை படிக்கும் போதே எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு,
ஓகே இவங்க என்ன ஸ்கேலில் அவங்க பார்க்குறாங்க, எப்படி எடுக்கணும், என்ன லுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம் 2 பேருமே. பட் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அவங்களோட. டிஸ்கஸ் பண்ண அவங்க விஷன் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சுது. ஓகே இந்த ஷோ வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒன்ஸ் கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் ஷூட் போக ஆரம்பிச்சாச்சு. ஷூட் போய் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் 75 days ஷூட் பண்ணோம். டெய்லி வந்து ஃபுட்டேஜஸ் எல்லாம் அவங்களுக்கு போகும், தேசி பார்ப்பாங்க. ஸோ எப்படி எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஜென்ரலாக எதுவுமே ஃபோனே பண்ண மாட்டாங்க. அது மாதிரி பண்ணல அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு வரி. எங்கேயுமே வந்து எந்த ஒரு சீனுக்கோ இல்லை சீக்வன்ஸுக்கோ ஃபோன் பண்ணி இல்லை இது நீங்கள் இப்படி ஷூட் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கேட்டதே கிடையாது. பிகாஸ் அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் அவ்வளோ போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் இந்த ஸ்கிரிப்ட்லேயே ஊறி போய் லொக்கேஷன் பார்க்குறதுலேருந்து காஸ்டிங்லேருந்து இதை பற்றி பேச 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 ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு சேம் பிளேனுக்கு வந்துட்டோம். ஓகே ஸோ அவங்க இதான் நினைக்கிறாங்க, இதை நான் இப்படி எடுக்கணும், சார் இந்த எபிசோட்ஸ் இப்படி எடுக்கணும், நாங்கள் எடுக்கிறது ரெண்டும் ஒரு சேம் பிளேனில் இருக்கணும், அது வந்து அவங்களோட விஷனில் போயிட்டு ஜாயின் ஆகணும் அப்படின்றது ஒரு தெளிவு வந்துருச்சு அந்த டைம் பீரியடில். அதனால வந்து தே வர் வெரி ஹாப்பி அண்ட் தே நெவர் கம்ப்ளைண்ட் எனி திங். இட் இஸ் நாட் தட் யார்கிட்டே கொடுத்துருக்கோம், நம்ம அதை ஃபுல்லாக பின்னாடி இருந்து பார்த்துட்டு குவைட்டாக ஜட்ஜ் பண்ணுவோம். ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி தானே ஹாப்பினஸ் இல்லை டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வரும். அந்த மாதிரியான ஏரியாவில் ஒர்க் பண்ணவே இல்லை. ஸோ இட் வாஸ் லைக் ஓவராலாக டீம் ஒர்க் தான். இது மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக்கிலோட தான் ஓவரால் ஜேர்னியே இருக்கும். ஸோ அவுட் சைடர்ஸாக இருந்தால் தான் அந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ தே ஆர் நாட் ஆக்சுவலி அவுட் சைடர்ஸ். They are there all through, and they are the showrunners. We are contributing to their vision and we will collaborate our vision. That's all. ஸோ நீங்கள் ஆன் த சேம் பிளேன்னு சொன்னீங்க. அதுதான் நான் கொஸ்டினாக வச்சுருந்தேன். நீங்கள் வந்து சீசன் 2ல் 3, 4, 5 எபிசோட்ஸ் டைரக்ட் பண்ணீங்க. இவர் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி எபிசோட்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு பிரம்மா சார். ஸோ எப்படி எங்களுக்கு வந்து இது ஒரு டேரக்டர்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல, ஏன்னா டேரக்டர் டச்சுன்னு ஒரு விஷயம் இருக்கும். பட் எப்படி அந்த சேம் பிளேனில் இருந்துச்சு? இல்லை ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா என்னதான் வந்து சேம் கதையாக இருந்தாலும் எங்கள் 2 பேரோட ஸ்டைல் வேறு. ஸோ நான் வந்து ஒரு சீனை அப்ரோச் பண்ணுற விதம் வேறு, சார் அப்ரோச் பண்ணுற விதம் வேறு. அதுதான் புஷ்கர் காயத்ரி தேவைப்பட்டது. they didn't want ஒரே டேரக்டர் ஃபார் 8 episodes பிகாஸ் அவங்களுக்கு வந்து 2 டேரக்டர் இல்லை ப்ராபப்ளி 3 டேரக்டர் கொண்டு வந்திருந்தாலோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஒரு கதையை வந்து எந்த விதத்தில் வேணால் சொல்லலாம். ஸோ அதை சொல்லும்போது ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் 2 வேற மாதிரியான டேரக்டர்ஸ் அவங்க உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நீங்கள் ஓவராலாக ஷோவாக பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அது ஓவராலாக ஷோவாக டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சுது அப்படின்னா நாங்கள் அப்போ ஒழுங்காக பண்ணலன்னு அர்த்தம். ஸோ எங்கேயோ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். பட் சாரோட ஸ்டைல் அவரோட எபிசோட்ஸில் இருக்கும், என் ஸ்டைல் இருக்கும். அண்ட் வி போத் எம்ப்ரேஸ்ட் தட். ஸோ ஓகே அவர் அப்படி தான் ஷூட் பண்ண போறாருன்ட்டு என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லுவார். ஸோ நான் இப்படி ஷூட் பண்ண போறேன்ட்டு சாருக்கு தெரியும். பட் ஒன்று கடைசியாக எல்லாம் ஒன்றா சேரும்போது ஒரே நூலில் இருக்கணும், அது வந்து மாறக்கூடாது அப்படின்றது தெளிவாக இருந்தோம். ஓகே எபிசோட்ஸ் எப்படி சார் பிரிச்சுக்கிட்டீங்க? இல்லை எபிசோட்ஸ் வந்து ஆரம்பத்துலேயே பிரிச்சுக்கிட்டது தான். பட் ஒன் பர்டிகுலர் திங் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் ஒரு 6th எபிசோட். 6th படிக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். அதனால் எந்த எபிசோட் பண்ணுறோமோ பண்ணலையோ 6th நான் தான் பண்ணுவேன். அந்த மூடு வந்து ஐ குவிக்லி ஜம்ப்ட் இன்டு இட். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி சர்ஜன் வாஸ் லெஃப்ட் வித் த ரெஸ்ட் ஆஃப் த எபிசோட்ஸ். இது வந்து அண்ட் ஆல்சோ ஐ திங்க் அவர் சொன்ன மாதிரி எங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸை வந்து அதை அவங்களும் புஷ்கர் புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த ஏரியாவில் அந்தந்த எபிசோட்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த ஏரியாவில் வந்து இமோஷன் ஆட் பண்ணணும், எந்தெந்த ஏரியாவில் ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணணும், ஒரு பேசப் இருக்கணும், இது ஏரியாஸ் எல்லாமே வந்து somewhere we were also comfortable with. I think Pushkar Gayatri also closely understood that. Then we'll talk about the main characters, ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ட் கதிர். ஸோ அவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரில்லியண்ட்டுங்க. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் அந்த சேட்டைக்கார பசங்களாம் இருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ட் கதிர் ஃபார் மீ பர்சனலி அண்ட் ஆல்சோ ஐம் ஷுவர் ஃபார் சேம் வித் தெம் ஆல்சோ. என்னன்னா வந்து எப்படி சக்கரையும் நந்தினியும் வந்து சீசன் 1லேருந்து டெவலப் ஆகி சீசன் 2 வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துருதுருன்னு போலீஸ்காரர்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு மெச்சூர்ட் போலீஸ்காரராக வந்து நிற்கிறாரோ, அதே மாதிரி நாங்களும் சேர்ந்து அவருடைய டெவலப் ஆகி வந்திருக்கோம். ஸோ இட் இஸ் லைக் வெரி இமோஷனல். பர்சனலி இட் இஸ் வெரி வெரி இமோஷனல் டு மீ தீஸ் 2 கேரக்டர்ஸ். அப்போது அந்த கேரக்டர்ஸை வந்து சேர்ந்து எப்படி டெவலப் பண்ணலாம், அதோடைய மெச்சூரிட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது வி டிஸ்கஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே. ஸ்கிரிப்டை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஏன் வந்து சக்கரை வந்து போன சீசனில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணால், ஏன் இந்த விஷயத்துக்கு இப்போ இப்படி ரியாக்ட் பண்ணுறான். அப்போ ஒரு துருன்னு ஒரு இண்டஸ்ட்ரிவாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன், ஆனால் இன்றைக்கி வந்து அவன் அடுத்த ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்து வேற ஒரு ஆளாக வந்து நிற்கிற ஒரு ஆள். நந்தினிங்கிறவ ஒரு ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தில் ஒரு பிரச்சனைக்குரிய நபராக மாறி
இப்போ வந்து அதில் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு ஒரு கேரக்டர். அப்போது இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டர் வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதை செட்டில் அந்த 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 ஒரு அந்த என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து 2 பேருமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. செட்டில் வந்துட்டு ஸ்பாட்டில் ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறமா நிறைய குயிக்காக வந்து அப்புறம் ஸ்பான்டேனியஸாக நிறைய விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு ஆள். போத் சக்கரை அண்ட் நந்தினி சீசன் 1லேருந்து வேற ஒரு கேரக்டர் ஆர்க்காவே மாறி இப்போ வந்துட்டாங்க. ஸோ மாறி வந்த 2 பேரை புதுசாக ஒரு வேர்ல்டுக்குள்ளே வச்சு உருவாக்கின கதை தான் அது. ஸோ த பாயிண்ட் இஸ் ஆக்சுவலி நீங்கள் ஒருவேளை ஃபர்ஸ்ட் சீசன் பார்க்கலாம் கூட சீசன் 2 மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா கூட ஸ்டில் இட் வில் ஒர்க். ஏன்னா ஆஸ் ஆக்டர்ஸ் தே ஆர் சேம், பட் கேரக்டர் ஆர்க்கா மாறிடுச்சு அவங்களுக்கு. அண்ட் அந்த கேரக்டர் ஆர்க்கு மாறின விதத்தை சீசன் 2லயும் சொல்லியிருக்கோம். அங்கங்க ஃபிளாஷ் கட்ஸ்ல வரும் இது நடந்துச்சு இப்படி ஆச்சு அப்படின்னு. அவங்க வந்து இங்க வரும்போது தே ஆர் கண்டினியூட்டி ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீசன், தே ஆர் 2 different people now and 2 different people put into a new situation and that is what the season is about. இன்னொரு விஷயம் வந்து இந்த சக்கரை and நந்தினிக்குனா அன்டோல்டு கெமிஸ்ட்ரி. ஏன் அது தட் அன்டோல்ட் கெமிஸ்ட்ரி பிட்வீன் தெம்? ஏன்னா லவ் சொல்லிக்கிறது இல்லை, அவங்களுக்குள்ள அந்த லவ் சீக்வன்ஸ் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து லக்ஷ்மி அக்னாலேஜ் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற லவ், அண்ட் லாஸ்ட்ல கைப்பிடிச்சு நிற்கிறாங்க. ஸோ நான் எடிட்ஸுமே பார்த்தேன், அன்டோல்ட் கெமிஸ்ட்ரின்லாம் வந்து எடிட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படி கொண்டு போ when we don't tell you realize it. இப்போ நீங்கள் இந்த கேள்வி வருது இல்லை, எங்கேருந்து வருதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கம்பல் ஆகிட்டே இருக்கும் ஆடியன்ஸாக. நீங்கள் பார்க்குறவங்க இவங்க 2 பேரும் சேருவாங்களா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிட்டே இருக்குல்ல. I think that is very important for பிகாஸ் ஒரு லீடுன்னு கொடுத்துட்டா ஆப்வியஸா இவங்க தானே சேர போறாங்க, இவங்களுக்குள்ள தானே ஒரு லவ் ட்ராக். இட்ஸ் an ஆடியன்ஸ் மைண்ட் செட் இல்லையா? அஃப்கோர்ஸ் அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஆடியன்ஸாக நீங்கள் அது தெரிஞ்ச விஷயம் தான் எங்கேயோ ஒரு இடத்துல சேர போகிறாங்க அப்படின்னா. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ராமாஸ் தானே முக்கியம். ஸோ அந்த ட்ராமாஸில் டுவெல் பண்ணும்போது தான் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த கம்பல்ஷன் நடக்கும். இது எப்போ நடக்கும், ஏது நடக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அது ஒன்று மட்டும் இல்லாமல் படம் அதை பற்றினது கிடையாது. ஷோ வந்து இட்ஸ் நாட் அ ரொமான்டிக் காமெடி ஆர் ரொமான்டிக் ஸ்டோரி இல்லை. இது வந்து ஏதோ ஒன்று சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சம்பவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய 2 கேரக்டர்ஸு, அந்த கேரக்டர்ஸ் வந்து சேரவும் சேரலாம், சேராமலும் போகலாம். அவங்க ஹீரோயினாக இருக்காங்கன்றதுக்காகவே நம்ம சேர்க்கணுன்ற அவசியமும் இல்லை. பட் அதுவாக கிராஜுவலாக ஆர்கானிக்காக நிகழ்கிறது, அவ்வளோதான் அதில் இருக்கிற அன்டோல்டு கெமிஸ்ட்ரி. சீசன் 1ல பார்த்தீங்கன்னா மயான கொலை பேஸ் பண்ணி எடுத்திருப்பீங்க. சீசன் 2 பார்த்தீங்கன்னா அஸ்தகாளி ஃபெஸ்டிவல். ஸோ இந்த கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக புஷ்கர் காயத்ரிக்கு வந்து பெரிய நன்றி சொல்லணும். என்னன்னா இன்றைக்கி வந்து நம்ம சிறுதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து சவுத் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாப்புலர் டைட்டிஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரியான லோக்கல் ரீஜனல் டைட்டிஸ் சிறுதெய்வம்னு சொல்கிறோம்ல. நம்ம சிறுதெய்வங்களை யாரை சொல்கிறோன்னா நம்மளுடைய முன்னோர்களை தான் சொல்கிறோம். நம்ம கூட வாழ்ந்து மறைஞ்ச, இந்த படத்தில் ஒரு டைலாக் மாதிரியே, நம்ம கூட வாழ்ந்து மறைஞ்சு நமக்காகவே வாழ்ந்து மறைஞ்ச அந்த முன்னோர்களை தான் நம்ம வந்து வழிபடுறோம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போது சுடலமாட சாமி ஆகட்டும், இல்லை அஷ்டகாளி அம்மன் ஆகட்டும், அல்லது வந்து மற்ற ஏகப்பட்ட சிறுதெய்வங்கள் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து யார் அப்படின்னா நம்ம கூடவே வாழ்ந்து மறைஞ்ச, நமக்காகவே வாழ்ந்து மறைஞ்ச ஆட்கள். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் டெவலப் ஆகுது. இப்போ இந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் வந்து என்னவாகுதுன்னா அவங்கள ரொம்ப அதிகப்படியாக புனிதப்படுத்திக்கிட்டு இருக்குது. பல இடங்களில் புனிதப்படுத்திட்டு தான் இருக்குது. அப்போது புனிதப்படுத்துறவங்களுக்கு பின்னால் எல்லா விதமான கதைகளும் இருக்க தான் செய்யும். அப்போது அந்த கதைகளை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து அதை பற்றி பேசுகிறதுல, கண்டெம்பரரைஸ் பண்ணி பேசுகிறதுல இன்றைக்கும் நம்ம கூட நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து அடுத்தவங்களுக்காகவே மறையக்கூடிய பல எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க தான் பிற்காலத்தில் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம நிறைய தலைவர்களை கும்பிட்டு தான் இருக்கோம். நம்ம பேரை சொல்லனாலும் ஏகப்பட்ட தலைவர்களை நம்ம கடவுளாக நம்பி கும்பிட்டுருக்கோம். அப்போ அந்த தன்மை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை வந்து மையமாக வச்சு சுழல் அப்படிங்கிற ஒரு என்டையர் ஒரு வெப் சீரிஸை க்ரியேட் பண்ணி ஒரு வெப் சீரீஸ்லையும் ஒரு சீசன்லேயும் அந்த தெய்வங்களை பற்றி பேசி, அந்த தெய்வங்கள் நம்ம கூடயே வாழ்கிற ஒரு மனிதர்களாக இருந்திருந்தால் அது எப்படிப்பட்ட கதைகளாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கற்பனை. ஏன்னா இதுதான் வந்து கடவுள் யார், கடவுளை நீங்கள் நம்பணுமா வேண்டாமா, இது எல்லா டிஸ்கஷன்ஸையும் க்ரியேட் பண்ணுது. அப்போது இது வந்து இன்னைக்குள்ள கான்டெக்ஸ்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் நான் பார்க்குறேன். இது ஒரு பாயிண்ட் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் கேட்ட இந்த வேர்டு கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்தியா வந்து இட்ஸ் வெரி வெரி ரிச் இன் த கல்ச்சர். கல்ச்சுரலி இட்ஸ் அ வெரி ரிச் கண்ட்ரி.
ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வெஸ்ட்டில் நிறைய ஷோஸ் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. யூஎஸ்லேயும் சரி, ஹாலிவுட்லேயும் சரி, இல்லை யூகேலேயும் சரி, யூரோப்பில் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பெரிய ஹிட்டான ஷோஸ் எல்லாமே இருக்குது. பட் நம்ம கண்ட்ரியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, இட்ஸ் எ கல்ச்சுரலி ரிச் கண்ட்ரி. அப்போது ஒரு ஷோ ஒன்று பண்ணும்போது நம்ம அதை குளோபலாக கொண்டு போகும்போது நம்மளோட ரூட்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இது வந்து ஒருவேளை சூழலில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் எதுவும் கனெக்ட் பண்ணாமல் ஒரு கிரைம் ஹிஸ்ட்ரியாக பண்ணியிருந்தாங்கன்னா தட் வில் பிகம் எனி அதர் ஷோ. ஏதோ ஒரு ஷோ ஆயிருக்கும் அது. அந்த மாதிரி ஷோ வந்து நான் கொரியன்லேயும் பார்த்துருக்கேன், ஜாப்பனீஸ்லேயும் பார்த்துருப்பேன், இங்கிலீஷ்லேயும் பார்த்துருப்பேன். பட் வாட் மேக்ஸ் இட் வெரி யூனிக் இஸ் சம்திங் தட் டைஸ் டு திஸ் லேண்ட். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு விஷயம், அந்த விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு போகிறோம். ஆனால் அதை நாங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு போகும்போது சாதாரணமாக கொண்டு போகல, ஒரு குளோபலி அக்செப்டட் ஃபார்மேட்டில் ஒரு இக்கோசிஸ்டமில் கொண்டு போய் நாங்கள் சேர்க்குறோம். அப்போ ஷோ வந்து ஹிட் ஆனதுக்கு மெயின் ரீசனே அதுதான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கிரைம் ஹிஸ்ட்ரி. எனி கிரைம் ஹிஸ்ட்ரியாக இருந்தால் இது வந்து இந்த அளவு கொண்டாடப்பட்டிருக்குமான்றது எனக்கு தெரியல. கல்ச்சுரலி ரிச்சாக இருக்கிற ஒரு படம் வந்து வென் இட் இஸ் வெல் ரிட்டன் அண்ட் ப்ரெசென்டட், அது உலகத்தில் எல்லா மூலையிலும் கொண்டாடுவாங்க. எனக்கு எந்த மாதிரி ஷோஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு தெரியாத ஒரு லேண்டை பற்றி, அந்த லேண்டில் இருக்கிற பீப்புளை பற்றி ஒரு கதையை சொல்லும் போது தான் நான் போய் அதை பார்ப்பேன். பட் அதை தாண்டி நீங்கள் நல்லா எழுதணும், கிளிஃப் ஹேங்கர் வைக்கணும், அதெல்லாம் வேற. ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் அ ஜென்ரல் ஃபார்மேட் ஃபார் எனி ஷோ. என்ன எது வந்து ஈர்க்கும் அப்படின்னா, எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த பார்க்கும்போது. ஸோ நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்த இவ்வளோ பெரிய ஷோவில் அமேசான் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு வெளியே காட்டும்போது அவங்களாம் வந்து ஒரு வியப்பில் பார்க்குறாங்கல்ல. ஐ திங்க் தட் இஸ் வேர் த கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் கம்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண ரிசர்ச் ஒர்க், எந்த ஊருக்கு போனீங்க, யாரை மீட் பண்ணீங்க, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கா? கண்டிப்பாக. அதாவது உங்களுக்கு எழுதும்போதே அதை நிறைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் பில்ட் பண்ணி தான் எழுதுனாங்க ஓவரால் எழுதும்போதே. இப்போ எழுதும்போது அந்த லெவல் ஆஃப் எஃபர்ட் இருக்குன்னா, நாங்கள் ஒர்க் பண்ணும்போது இப்போ வந்து குலசேகரப்பட்டினம் ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ணி தான் இந்த இது இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 10-15 லட்சம் பேர் வந்து வருஷம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். அதாவது இந்தியாவில் வந்து வருஷம் அது நடந்துட்டு இருக்குது. அந்த ஃபெஸ்டிவலை வந்து நிறைய பேர் பார்த்தும் பார்க்காதவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்ட்டிசிபேட், எனக்குலாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது இது மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, இத்தனை பேர் வராங்கன்றது தெரியாது. அப்போ நாங்கள் அந்த ஃபெஸ்டிவலுக்கு போனோம். அந்த ஃபெஸ்டிவலில் போய் அங்கே அந்த கூட்டமாக இருந்து அங்கே இருக்கிற அந்த பீப்புளுடைய ஒரு அந்த ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் இருக்குல்ல, அதோடு சேர்ந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த மித்தாலஜியை வந்து ரிச்சுவலாக கன்வெர்ட் பண்ணி சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அதாவது வந்து உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஊர்வலம் நடத்துகிறதாகட்டும், அதுக்கப்புறமா கடைசியாக சூரசம்ஹாரம் நடத்துகிறதாகட்டும், அதுக்கு நடுவில் நடக்கூடிய வேறு லோக்கல் கல்ச்சுரல் டான்ஸஸாக இருக்கட்டும், ஃபோக்லோர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எங்களோட ரிசர்ச்க்குள்ளே வரக்கூடிய விஷயம்தான். அப்போது எழுதப்பட்ட போது அதில் இருந்தது எல்லாத்தையும் ஒரு லைஃப்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களை, அங்கே இருக்கக்கூடிய ஃபோக்லோர் ஆர்டிஸ்ட்டை, இவங்க எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து நம்ம கதைக்குள்ளே அவங்கள உட்படுத்தி அதுக்கப்புறம் தான் அதை பில்ட் பண்ண தேவை இருக்குது. இப்போ அதுக்கு உண்மையிலே அவங்களோட சேர்ந்து நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஒரு பர்டிகுலர் சடங்கை என்ன பண்ண போகிறோம். இப்போ கொடியேற்றம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, கொடியேற்றத்தில் என்னென்ன நடக்கும், ஒரு சின்னதாக எதுக்கு வந்து அந்த கற்பூரத்தை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பூசைக்கு வந்து என்னென்ன மலர்களை தூவுவாங்க, அது எப்படி என்ன மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டாக அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இதை எப்படி முக்கியமாக கேப்சர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து எங்கேயும் ஒரு இடத்துல இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு எக்ஸிபிட் த கல்ச்சர். ஒரு கொடியேற்றம்ங்கிறதோ இல்லை வந்து ஒரு ஊர்வலம் அப்படிங்கிறதோ எதுக்காக இதெல்லாம் நடந்திருக்கு, பின்னாடி ஒரு சில கதைகள் இருக்குது, தேவைகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதில் ஒன்று பார்த்து எப்படி ஊர்வலம்னா அதுலேயே பல ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு அம்மனை வந்து உள்ளே உட்காந்து அதை வந்து ரெடி பண்ணுறது, அந்த சிலையை ரெடி பண்ணுறது, அதை தூக்கி வச்சு அந்த தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறது, ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அது ஊர்வலமாக வெளியில் வர்ற போது, அதுக்கப்புறமா அது திருப்பி எந்த இடத்துல போய் சேருது, எல்லாம் ஒன்றா சேருது. ஸோ இது எல்லா ஸ்டேஜஸையும் கவர் பண்ணணும். அப்போ அதுக்கான ரிசர்ச்சஸ் ஃபீல்ட் லெவலில் பண்ணலாம். ஆக்சுவலாக ஷோவில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து நான் சார் சொன்ன மாதிரி அங்கே லொக்கேஷனுக்கு போய் 5 நாள் இருந்து நிறைய ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணோம். ஆக்சுவல் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த ஆக்சுவல் ஃபுட்டேஜ் கதைக்கு ஏற்ற மாதிரி இங்கே ரிக்ரியேட் பண்ணியிருக்கோம். 2த்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து எங்கன்ட்டு தெரியாது பார்க்கும்போது. ஸோ அது எங்கே நாங்கள் ரிக்ரியேட் பண்ண ஒரு சீன் போயிட்டு இருக்கோம், நடுவில் ஒரு கட் ஆக்சுவல் ஃபுட்டேஜ் வந்துட்டு போகும். எங்களுக்கே தெரியாது, டக்குனு அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் ஷூட் பண்ண மாதிரி தானே இருக்குது. ஸோ அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆத்தென்டிசிட்டியை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ நாங்கள் வந்து ஷூட் பண்ணுறது we had to make sure that நாங்கள் போய் என்ன பார்த்தோமோ நாங்கள் இதுக்கு குலசேகரப்பட்டினம் போனோம்ல தசரா ஃபெஸ்டிவலுக்கு, அந்த ஃபெஸ்டிவலில் 5 நாள் நடந்தது ஃபுல் ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அதை பார்த்தோன்னே ஐடியா வந்துருச்சு, ஓகே இப்படி தான். ஸோ அதை இங்கே ரிக்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ரிக்ரியேட் பண்ணது ஒரிஜினலுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுக்கு சார் சொன்ன மாதிரி அந்த ரிசர்ச் ஃபுல்லாக ஹெல்ப் ஆச்சு. ஸோ அது ஒன்ஸ் ரெக்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் ரெண்டுத்தையும் ஜக்ஸ்டபோஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபுட்டேஜ் அண்ட் நாங்கள் சீனாக எடுத்த ஃபுட்டேஜ், ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஆத்தென்டிசிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதான் பண்ணியிருக்கு ஷோவில். அப்படிதான் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ சீசன் 1 பார்த்தீங்கன்னா 2022 வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.